வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 6ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். மார்ச் 5க்கான பிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாமா நம்ம? So, which state has the highest share of women borrowers? பெண்கள் அதிகம் கடன் வாங்கும் மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இந்தியாவிலே எங்க டால்பின் அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசத்துல தான் நமக்கு டால்பின் அதிகமா இருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் சென்டர் வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹரியானால குருகிராம்ல அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, இந்த சிக்னா தேசிய பூங்கா, சிக்னா நேஷனல் பார்க் எங்க அமைந்திருக்கு? அஸ்ஸாம்ல. நெக்ஸ்ட், நவரத்னா அப்படிங்கிற அந்தஸ்து எந்த கம்பெனிக்கு, எந்த ஆர்கனைசேஷனுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி அண்ட் ஐஆர்எஃப்சி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஹெராத் அப்படிங்கிற அந்த பண்டிகை நம்ம பார்த்தோம், அது காஷ்மீரினுடைய மகா சிவராத்திரி அப்படின்னு. நெக்ஸ்ட், உருகுவே நாட்டுடைய அதிபர் யார் அப்படின்னா யாமண்டூ ஓர்சி. ஸோ இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து பார்த்தரலாம். தமிழ்நாடு வந்து நியூஸ்ல நம்ம அங்கங்க நம்ம லிங்க் பண்ணி நம்ம சில விஷயங்கள் கவர் பண்ணுவோம். பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த நேஷனல்லே நம்ம அதை கவர் பண்ணிடுவோம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது உண்மையான சிங்கம் தான். அதாவது இது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். அது உண்மையான சிங்கங்கள் தான். பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தன்னுடைய சொந்த ஊரான குஜராத்துக்கு போனாரு. சோ அங்க வந்து அந்த கிர் தேசிய பூங்கா, அதாவது கிர் நேஷனல் பார்க் இருக்குல்ல, கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா குஜராத். சோ அங்க போனாரு. அதுக்கப்புறம் வந்து அம்பானியோட ஒரு பெரிய ஒரு ஜூ மாதிரி ஒண்ணு இருந்து அதை ஓபன் பண்ணி வச்சாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அங்க என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவர் எங்கெல்லாம் போறாரோ நம்மளும் ஃபாலோ பண்ணோம். அங்க இருந்து கேள்விகள் அதிகம் வரும். சோ அது மட்டும் இல்லாம நிறைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சின்ன குட்டி சிங்கத்துக்கு வந்து பால் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இதுதான் அந்த போட்டோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிதான் பார்த்தேன். அதாவது இந்த ஃபீடிங் பாட்டில் வச்சு சின்ன குழந்தையை கொடுக்குற மாதிரி சிங்கத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. உடனே என்ன சங்கியாலாம் வந்துடாதீங்க. இந்த போட்டோ வந்து நல்லா இருந்தா அதனால உங்கள்கிட்ட காமிச்சது. ஓகேவா? சோ இப்ப கண்டென்ட் குள்ள போயிடலாம். வேர் வாஸ் த வந்தாரா அனிமல் ரெஸ்கியூ அண்ட் கன்சர்வேஷன் சென்டர் இனாகிரேட்டட்? வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டது? ஆல்ரெடி இந்த வந்தாரா பத்தி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். இப்ப இதை அபிஷியலா ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்தாரா அப்படிங்கிறது முதல்ல யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல, ரிலையன்ஸ் ஜியோ, நம்ம ஜியோ காசு கட்டிட்டு இருக்கோம்ல, அந்த ரிலையன்ஸ் அவங்களுடையதான் இந்த வந்தாரா. சோ விலங்கு மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையம், அதாவது அடிபட்ட விலங்குகளா இருக்கட்டும், இல்ல விலங்குகளை வந்து பாதுகாக்கிற ஒரு இடமா வந்து இந்த வந்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய பல 100 ஏக்கர் அளவுல ஒரு பெரிய ஒரு ஜூ மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப எப்படி மனுஷங்களுக்கு வந்து இப்ப நம்மள மாதிரிப்பட்ட மனுஷங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், ஆபரேஷன் தியேட்டர் எல்லாமே இருக்குதோ, விலங்குகளுக்கும் அதே மாதிரி அங்க பக்காவா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது முக்கியமா இதை யார் மேனேஜ் பண்றது அப்படின்னா ஆனந்த் அம்பானி. ஓகேவா? சோ ஆனந்த் அம்பானினா இப்ப கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் லைட்டா குண்டா இருப்பாரு. சோ அவருக்கு தான் அந்த ராதிகா மெர்ச்சன்டுடைய ஹஸ்பண்ட். ஓகேவா? சோ ஆனந்த் அம்பானி. இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாம்நகர் அப்படிங்கிற இடத்துல. இந்த ஜாம்நகர் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல. சோ குஜராத்ல தான் வந்து இந்த வந்தாரா அப்படிங்கிற அனந்த் அம்பானியுடைய ஒரு விலங்கு மீட்பு மையம் அமைந்துள்ளது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வந்தாரா அப்படிங்கிற அமைப்புக்கு தான் சமீபத்துல நம்ம பார்த்தோம் இந்த பிராணி மித்ரா விருது. பிராணி மித்ரா விருது அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சு. இந்த விருது வந்து எதுக்காக வழங்கப்படக்கூடியது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, விலங்கு நலத்துக்காக வழங்கப்படக்கூடியது, அனிமல் வெல்ஃபேருக்காக வழங்கக்கூடிய விருது தான் இது. சோ இந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வந்தாரா அனந்த் அம்பானி கிடைச்சிருக்கு. சோ இந்த இந்த அவரு குஜராத் போகும்போது வேற நிறைய விஷயங்கள் பண்ணாரு பிரதமர் மோடி. அதுதான் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பாத்திரலாம். அதாவது 2 விஷயம், அதாவது 2 இடங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் எங்க வரப்போகுது அப்படின்னா குஜராத்ல அவருடைய ஊர்ல. இன்னொரு விஷயம் எங்க வரப்போகுது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல வரப்போகுது. சோ முதல்ல குஜராத்ல வரப்போறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ரெஃபரல் சென்டர், அதாவது வைல்ட் லைஃப் ரெஃபரல் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. வைல்ட் லைஃப் ரெஃபரல் சென்டர்னா என்ன அப்படின்னா,
ஒண்ணும் இல்ல. இது வந்து என்ன அப்டின்னா, இப்போ விலங்குகளுக்கான அந்த ஒரு நோய்கள், அதுங்களுக்கான ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிற ஒரு இடம் தான் இந்த வைல்ட் லைஃப் ரெஃபரல் சென்டர். இது எங்க வரப்போகுது அப்டின்னா, ஜுனாகத் அப்டின்னு ஒரு இடம் இருக்கு. ஜுனாகத் அப்டின்னு எங்க இருக்கு அப்டின்னா, குஜராத்ல தான் இருக்கு. அங்க தான் இது வரப்போகுது. அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன மாரி கோயம்புத்தூர்ல ஒண்ணு வரப்போகுதுன்னு சொன்னேன். கோயம்புத்தூர்ல வரப்போகுது என்ன அப்டின்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகேவா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அதாவது இப்போ விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான சண்டை நிறைய ஆயிட்டு இருக்கு. அதாவது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நமக்கு சொல்லும்போது இது வந்து இப்போ அதாவது நம்ம விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் வந்து பிளாட் போட்டு வீடு கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு ஒரு ட்ரெயின் ட்ராக் போடுறது, ரயில்வே ட்ராக் போடுறது, இதெல்லாம் வந்து விலங்குகளுடைய பாதையை இது பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு இருக்கு. சோ அத பாத்துக்கிறதுக்கான ஒரு மையம். சோ சிம்பிளா சொல்ல போனா வனவிலங்குகளுக்கும் அந்த மனிதர்களுக்குமான மோதலை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு சிறப்பு மையம் வனவிலங்கு மோதல் மேல் மோதல் தடுப்பதற்கான ஒரு சிறப்பு மையம். இது எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்ல வரப்போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வந்து நம்ம ஜுனாகது, கோவை, ஜாம்நகர் இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு முக்கியமா என்ன தேவை? சோ விவசாயம் நிலம் தேவை, உரம் தேவை, விதை தேவை, எல்லாம் தேவை, விவசாயி தேவை. இதெல்லாம் தாண்டி கரண்ட்னு ஒண்ணு தேவை. ஓகே, இப்ப நம்ம சோலார் அது இதுன்னு இருக்கு. ஆனா ஃபுல்லா சோலார் போகல. ஓகேவா? நமக்கு கரண்ட் ஒண்ணு தேவை. சோ கரண்ட் ஆல்ரெடி விவசாயிகளுக்கு 1008 கடன்கள். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது இந்த நிலம் குத்தகைக்கு எடுத்தா அதுக்கு காசு கொடுக்கணும். அடுத்தது வந்து உரம் வாங்குறதுக்கு காசு, விதை நெல் வாங்குறதுக்கு காசு, இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து காசு செலவு பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஊர்ல கரண்ட் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு? 5 ரூபாய்க்கு. எந்த ஊர்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல கொடுக்குறாங்க. விச் ஸ்டேட் ப்ரொவைட்ஸ் பவர் கனெக்ஷன் டு ஃபார்மர்ஸ் அட் ₹5? எந்த மாநிலம் விவசாயிகளுக்கு 5 ரூபாய்க்கு மின் இணைப்பு வழங்குகிறது அப்படின்னா மத்திய பிரதேசம். அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் வந்து கேள்வி வரும். தமிழ்நாட்டுல ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதாவது நம்ம எப்பவுமே அதான் சொல்றோம்ல, அதாவது சில விஷயங்கள் ஃப்ரீயா கொடுக்கலாம். சோ அதுல வந்து ஒரு விஷயம் வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமா ஃப்ரீயா கொடுக்கலாம். இப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்றோம் என்ன அப்படின்னா, நம்ம சவுத் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கோம் நார்த்தை விட அப்படின்னு சொல்றோம். அது உண்மைதான். இங்க பாருங்களேன், 2025 வருஷத்துல தான் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து 5 ரூபாய்க்கு கரண்ட் கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வருது. ஆனா இது வந்து 1990களிலே வந்து தமிழ்நாட்டுல பண்ணாங்க. 1990ல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பீரியட்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று அறிவிக்கப்பட்டது. 1990ல எவ்வளவு வருஷம் ஆச்சு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணிட்டோம். ஓகேவா? சோ நமக்கு மத்திய பிரதேசம் சொல்லும்போது நம்ம நிறைய செய்திகள் மத்திய பிரதேசம் பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கழுகுகள், இந்தியாவிலே கழுகுகள் எங்க அதிகமா இருக்கு, வல்ச்சர் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. அதே மாதிரி வெள்ளை புலி வளர்ப்பு மையம், இந்தியாவிலே முதலாக ஒயிட் டைகர் பிரீடிங் சென்டர், வெள்ளை புலி வளர்ப்பு மையம் வந்து எங்க அமைய உள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல அமைய உள்ளது பார்த்தோம். அதே மாதிரி பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது ஸ்கெடியூல்டு ட்ரைபல் பீப்புளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு மத்திய பிரதேசம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மத்திய பிரதேசம் பத்தி பார்த்தோம். அது போக நமக்கு வந்து அதாவது இந்த நதிநீர் இணைப்பு திட்டம், அதாவது இந்த கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டமும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மத்திய பிரதேச சார்ந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? எந்த நாட்டு கூட அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Which country signed MOU with India for the development of wash sector? வாஷ் துறையின் வளர்ச்சிக்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நாடு எது? அதுல வாஷ்னா என்ன? அது என்ன வாஷ்னா கழுவுறதா, கழுவக்கூடிய செக்டாரா அப்படின்னு கேட்டா, வாஷ்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. என்ன அப்படின்னா வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். அதாவது
நீர் சுத்தம் சுகாதாரம். ஓகேவா? நீர் சுத்தம் சுகாதாரம். சோ இந்த துறை இந்த செக்டாரை வந்து மேம்படுத்துறதுக்காக இது கூட அவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்டே சேர்த்துக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது இவ்வளத்தையும் சேர்த்து 2 நாடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதாவது பொதுவா எந்த ஒரு செக்டார் எடுத்தாலும் நிறைய நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுவாங்க. சோ இப்ப இந்த செக்டார் வந்து நேபாள் கூட, வாஷ் செக்டார் நேபாள் கூட. இப்ப நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தோம் இந்த லிதியம், அதாவது இந்த லிதியம் ஆய்வுக்காக வந்து அர்ஜென்டினா கூட இந்தியா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த துறையில இது ஒப்பந்தம். நமக்கு நேபாள்னு சொன்னோனே இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி சூரிய கிரண். சூரிய கிரண் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. நேபாளினுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா காத்மண்டு. காத்மண்டு அப்படிங்கிறது நேபாளுடைய தலைநகரம். நேபாள்ல வந்து கரன்சி என்னன்னு சொல்லுவோம், அங்க உள்ள நாணயத்தை ரூபாய் என்னன்னு சொல்லுவோம்னா அங்கேயும் ருப்பின்னு தான் சொல்லுவோம். ஆனா நேபாளிஸ் ருப்பி. சோ அங்கேயும் ருப்பி தான், ஆனா நேபாளிஸ் ருப்பி. நம்ம இந்தியன் ருப்பி. ஓகேவா? ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் ருப்பி. அதே மாதிரி அவங்க நேபாளிஸ் ருப்பி. ஓகேவா? அதே மாதிரி அங்க வந்து யார் இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னா சர்மா ஓலி. சர்மா ஓலி அப்படிங்கிறவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. சர்மா ஓலி, காட்மண்டு, ருப்பி, சூரிய கிரண், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்தியா அடிக்கடி நிறைய விஷயங்கள் வந்து நேபாளுக்காக பண்ணுவாங்க. ஏதாவது ஆம்புலன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அதாவது வந்து என்ன சொல்றதுக்கு, பாவம் நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு கண்ட்ரி தான் வந்து நேபாள். நல்லா பாத்துக்கிறாங்க. ஓகேவா? அதாவது பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா சும்மா அது வந்து என்ன சொல்றது, சும்மா இந்தியா வந்து அப்படி பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பக்கத்துல சைனா இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குல்ல. சோ அதனால நம்ம இவனுக்கு சில விஷயங்கள் பண்ணா இவன் நமக்கு விசுவாசமா இருப்பான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தவிர, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல்லையும் சரி, உலக அரசியல்லையும் சரி, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு 5 பைசா கொடுத்தா கூட அதுல வந்து பல லாப நோக்கங்கள் இருக்கதான் செய்யும். ஓகேவா? அதனால வந்து இதான் இயல்பு. ஓகேவா? சோ என்ன இந்தியாவுக்கு என்ன ஒரு நல்ல எண்ணம், அந்த இந்த நாட்டுக்கு அமெரிக்காக்கு என்ன நல்ல எண்ணம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்துடலாம். சோ இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா இவருதான். எனக்கு என்னமோ இவரை வந்து எனக்கு சினிமா படத்துல பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது எங்கேயாவது உங்களுக்கு பார்த்ததா இல்ல, இந்த ஹிந்தி படம் ஏதாச்சும் நம்ம ஏதாவது ஒரு படம் ரேண்டமா தமிழ் டப்பிங்ல போடும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி இருக்கு. இவருடைய பெயர் என்ன அப்படின்னா அஜய் பாது. சோ அஜய் பாதுவை வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இப்ப கூட சமீபத்துல ஒரு ஸ்கீம் பார்த்தோம். சோ அந்த ஸ்வயாட் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த தினம் ஒரு திட்டத்துல பார்த்தோம். அதுல கூட இந்த ஜெம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். அதனுடைய சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரியாக அஜய் பாது அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஜெம்னா என்ன? கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்னா இது வந்து 2016ல ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கீழே வரக்கூடியது மக்களே. இது சிம்பிளா இதனுடைய இந்த ஜெம் எதுக்காக அப்படின்னா, இது வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இல்ல ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஒரு ஆபீஸுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படும். சோ அதை வாங்குறதுக்கான ஒரு ஆன்லைன் ப்ரொக்யூர்மெண்ட் இதுதான் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது. அப்போ கவர்மெண்ட் ஆபீஸுக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ, என்னென்ன பொருட்கள் மற்றும் சேவைகள் தேவையோ அதை வந்து ஆன்லைன்ல பெறுவதற்கான ஒரு இ மார்க்கெட் பிளேஸ் தான் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட். புரியுதா? அப்ப கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஈனா ஆன்லைன் மார்க்கெட், ஒரு சந்தை, கவர்மெண்ட் இ சந்தை. சோ கவர்மெண்ட் அரசாங்க இ சந்தை இதோடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக அஜய் பாது. 2016 இம்பார்ட்டன்ட். இந்த என்ன இதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போய் என்ன ஒன்லைனர்ல போட்டு கொஸ்டின் கேட்பானுங்க. ஓகேவா? புவனேஷ் குமார் அப்படிங்கிற நம்ம சமீபத்துல பார்த்தோம். உதய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஆதார் கார்டு எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் பாத்துக்கிற ஒரு அமைப்பு தான் உதய். சோ உதயுடைய சிஇஓ ஆக நியமனம் செய்யப்பட்டவர் தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ் குமார். பிவிஆர் சுப்பிரமணியம் ரொம்ப முக்கியம். நித்தி ஆயோக், சோ நம்ம இந்தியாவுடைய நித்தி ஆயோகனுடைய தலைமை செயல் அதிகாரி அல்லது தலைமை நிர்வாக அதிகாரி, நமக்கு சிஇஓ. சக்திகாந்த தாஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம். என்ன அப்படின்னா அதாவது பிரதமரின் 2வது முதன்மை செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்க்க வந்து வில்லன் மாதிரி இருக்காரு. இவர் யாரு அப்படின்னா இவருடைய பேர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர். ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியா.
இந்த ஆஸ்திரியா நாட்டினுடைய சான்சலர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ ஹூ இஸ் செலக்ட் அஸ் சான்சலர் ஆஃப் ஆஸ்திரியா அப்படின்னு கேட்டா கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் மக்களே. ஸோ அதே மாதிரி இந்த ஆஸ்திரியாவுடைய கேபிட்டல் வந்து வியன்னா. ஸோ வியன்னா அப்படிங்கிறது தான் ஆஸ்திரியாவுடைய கேபிட்டல். நம்ம சமீபத்துல ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் பார்த்தோம். ஜெர்மனியுடைய சான்சலரை பதவி ஏற்க போறாரு. இன்னும் பதவி ஏற்கல. ஜார்ஜியோ மெலோனி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இட்டாலியுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகேவா. இந்த டிஜே டேனியல்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலி வந்து நேத்து இவரை பத்தி ஒரு நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுக்கு, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா வந்து, என்ன இந்த ஆள் வந்தாலே இப்படி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, மண்டை கசாயம் மண்டை குளாறு என்னெல்லாமோ பேசியிருப்போம். ஓகேவா. ஆனா அந்த கல்லுக்கு அந்த 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 ஒரு கல்லுக்குள்ளே வந்து ஒரு ஈரம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது உண்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஜே டேனியல் விஷயத்துல வந்து தெரிஞ்சது. இந்த டிஜே டேனியல் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு 13 வயது ஒரு சிறுவன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4, 5 வருஷம், ஒரு 5, 6 வருஷம் முன்னாடியே இவருக்கு வந்து மூளையில வந்து கேன்சர் இருக்கிறதாட்டு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த பையன் வந்து ஒரு 5 மாசம் 6 மாசம் தான் பொழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4, 5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 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 சின்ன பையனோட அந்த பிரெயின் கேன்சரால பாதிக்கப்பட்ட, அதாவது ஒரு மாதிரி மன வளர்ச்சி குன்றிய ஒரு ஒரு சிறுவன் கூட சொல்லலாம். அவருடைய அவருடைய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து, அவருடைய ஒரு ஏம் என்ன அப்படின்னா வந்து, அந்த அமெரிக்கால அந்த போலீஸ் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணணும். அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சில சேரணும் அப்படிங்கிறதா அந்த சிறுவனுடைய கனவு. ஓகேவா. சோ அந்த கனவை நேத்து டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைவேற்றி வச்சிருக்காரு மக்களே. அந்த ஒரு வீடியோ உங்கள்ட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெஷலா இது பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க. சீரியஸா சொல்றேன். அதாவது இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஹோல்ஸ் மை ஹார்ட் அப்படிங்கிற மாதிரிதான். அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து அது எல்லா விஷயங்களும் வந்து சுக்குநூறா இதாயிடுச்சு. நீங்க வந்து அதாவது இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இதுதான் அந்த பையன். நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதுதான் அந்த பையன். அந்த பையன் நம்மள மாதிரி அந்த பையனுமே ஹார்ட் காட்டுறாரு. டிஜே டேனியல். ஓகேவா. சோ டிஜே டேனியலுக்கு வந்து அந்த யுஎஸ்ஏ உடைய ஸ்டேட் சீக்ரெட் சர்வீஸ்ல வந்து ஒரு சின்ன பதவி மாதிரி ஒரு நாள் பதவி மாறி கொடுத்து பேட்ஜ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ட்ரம்ப்பை போய் கட்டி பிடிச்சாரு. அது இது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சோ இவருதான் அந்த சிறுவன், இளம் பாலகன். சோ பார்க்கும்போதே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்து. இது வந்து இந்த வீடியோ வந்து அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ற வீடியோ. அவருடைய அந்த போட்டோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஹக் பண்ற வீடியோ எல்லாம் உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஓகேவா. சோ ஜஸ்ட் இதெல்லாம் அவங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம கொண்டு வருது. எப்பவுமே ஒரே ரா கண்டென்ட்டா போயிட்டு போர் அடிச்சிரும்ல. சோ வந்து இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உலகத்துல நடக்குது அப்படிங்கறது நினைச்சுக்கோங்க. ஓகேவா. சோ என்னதான் வந்து உக்ரைனுடைய அதிபரை முன்னாடி இருந்துட்டு நீ பண்றதெல்லாம் தப்பு, நீ இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னு அதாவது உலகம் பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஒரு நாட்டினுடைய அதிபரை மிரட்டுறாரு. அதே நேரத்துல இந்த மாதிரி விஷயமும் பண்றாரு. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் பார்த்துடலாம். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வயசாயிட்டே போகுது அப்படிங்கறத வந்து நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் உடைய ரிட்டையர்மெண்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ அப்ப அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அப்ப நமக்கும் வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது டேபிள் டென்னிஸ் உடைய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சென்னை சேர்ந்த சரத் கமல் டேபிள் டென்னிஸ் உடைய லெஜெண்ட். 2022ல கேல் ரத்னா விருது வாங்கினாரு. தி மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. 2019ல பத்மஸ்ரீ விருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள், இந்தியாவுக்காக ஏகப்பட்ட தங்க பதக்கங்களை ஜெயிச்சு கொடுத்த சரத்கமல் தன்னுடைய ஓய்வை அறிவித்துள்ளார். அப்ப சரத்கமல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித். ஓகே. ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் பிளேயர். ஓடிஐ போட்டிகள்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மக்களே. சோ ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அப்படிங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல நியூசிலாந்து கூட விளையாட போறாங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும், வரமா எப்படியா ஜெயிச்சிடுறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நம்ம செஸ்ல வந்து நமக்கு நிறைய பிளேயர்ஸ் நமக்கு தெரியும். அதாவது பிரக்ஞானந்தா தெரியும், ஒரு குகேஷ் தெரியும், ஒரு வைஷாலி ரமேஷ் பாபு தெரியும், ஒரு மேக்னஸ் கால்சன் தெரியும். அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா. அதாவது இவருடைய பெயர் இனியன். இவரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சோ இனியன் அவர்கள் வந்து
38வது கேன்ஸ் இன்டர்நேஷனல் ஓபன் செஸ் டோர்னமெண்ட், அதாவது 38வது கேன்ஸ் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில வந்து ஜெயிச்சிருக்காரு. கேன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ்ல உள்ள ஒரு நகரம். இந்த கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கூட கிளாஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இது ஜெயிச்சது யார் அப்படின்னா இனியன். ஓகே, சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. சோ உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன், அதனால மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் அவேர்னஸ் டே, சர்வதேச நிராயுதபாணி மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்பட்ட மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் 5. சோ இப்ப நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பேட்ச் ஆரம்பிக்குது மார்ச் 6, ஆபீசர்ஸ் பேட்ச், குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் பேட்ச். 28 டெஸ்ட் மொத்தம். ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு 6 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து சரி இன்னைக்கு வரைக்கும் பே பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க. ஸோ நேற்று பே பண்ண முடியாதவங்க இன்னைக்கு 6 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும் மக்களே. அதுக்கு முன்னாடி பே பண்றவங்க பே பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9452755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2699 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்டா இருக்கும். நீங்க உங்களோட மார்க் செக் பண்ணிக்கலாம். டாப் 5 ரேங்க் லிஸ்ட் போடுவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினம் ஒரு திட்டத்துல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் வந்து என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12 ஜனவரி 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இப்ப நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது அயலக தமிழர்கள். சோ அயலக தமிழர்கள், அதாவது அவங்களுடைய பூர்வீகம் வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கும், ஆனா வாழ்றது வெளிநாட்டுல இருக்கும். அவங்க அவங்களுடைய கிராமத்துக்கு ஏதாவது நிதி உதவி செய்யணும், கிராமத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து எனது கிராமம் திட்டம் மூலமா கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப எனது கிராமம் திட்டம் சிம்பிளா, அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எனது கிராமம் திட்டம் மூலமா பண்ணலாம். இது 12 ஜனவரி 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சோ மக்களே மறுபடியும் சொல்றேன், மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல வரண்டரேஸ் பிரான்ச், ஆர்எஸ்புரம் பிரான்ச்க்கு கரெக்டா 10:30 மணிக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஸோ இது வந்து வேற இன்ஸ்டிடியூஷன் நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வீட்ல இருந்து படிச்சாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாரும் மார்ச் 8ஆம் தேதி 10:30 மணிக்கு கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க ஆர்எஸ்புரம் வரண்டரேஸ் பிரான்ச்சுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கமெண்ட் இயர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை 1938 தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவரானாரு. அடுத்த இன்னைக்கான கேள்வி, மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கான ஐநா மாநாடு எந்த ஆண்டில் நடைபெற்றது? UN Convention on the Rights of Persons with Disabilities came into effect in May 3, 2005, May 3, 2008, May 3, 2010, May 3, 2012. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே இதை மட்டும் படிச்சாலே போதும். அந்தந்த எக்ஸாம் வரும்போது அதுக்கான ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸும் இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல அனுப்புவோம். ஸ்கீம்ஸ், பிடிஎஃப் இது எல்லாமே எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு தனியா வந்துடும் இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு. ஸோ இதுல வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அனுப்புவோம். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், அதே மாதிரி வந்து பிடிஎஃப்பும் அனுப்புவோம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் 4 டெஸ்ட் வந்துடும். இது போக மந்த்லி டெஸ்ட், மந்த்லி பிடிஎஃப்பும் வரும். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்க இது மட்டுமே போதுமானது. ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பிப்ரவரி 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இதை தவிர வேற எதுவும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 44 பேஜஸ், அதாவது இங்கிலீஷ் 22, தமிழ் 22 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா நம்ம ஈஸியா படிச்சிடலாம். டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரந்தோறும் 25 கேள்விகள். ஆனா கேள்விகள் எல்லாமே ஒன்லைனரா இருக்காது, ஸ்டேட்மெண்ட் வைஸ். அதாவது எப்படி இப்போ கேட்டுட்டு இருக்காங்களோ டிஎன்பிஎஸ்சில அந்த மாதிரி தான் எடுத்துருப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்கும். இதுலயும் நம்ம தனியா ஆன்சர் கீ மொத்தம் 25 கொஸ்டின் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதுக்கும் நம்ம வந்து ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். தனியா எக்ஸ்பிளனேஷன்லயும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசத்துக்குள்ள அனுப்பிடுவோம். டெஸ்ட்டும் அனுப்பிடுவோம். அது போக இனிமே பிப்ரவரி ஒரு வாரம் முடிஞ்சோடனே அந்த வாரத்துக்கானது வீக்லி வந்துடும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணிக்கலாம் வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்னா தி ஹிந்து, தமிழ்னா தினமணி. அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. வந்தாரா அப்படிங்கிற இந்த விலங்கு மீட்பு மையம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா குஜராத்ல. ஓகேவா? அதே மாதிரி எந்த மாநிலத்துல 5 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. அடுத்தது இந்த வாஷ் செக்டார்ல இந்தியா நேபாளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஜெம் மார்க்கெட் பிளேஸ் ஜெம்முடைய சிஇஓ யாரு? அஜய் பாது. ஆஸ்திரியாவுடைய அதிபர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர். சரத்கமல் டேபிள் டென்னிஸோடு தொடர்புடையவர். 38வது கேன்ஸ் செஸ் போட்டியில ஜெயிச்சது இனியன். அதே மாதிரி இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மமெண்ட் அவேர்னஸ் டே மார்ச் 5. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.